சொல்லாமல் நெஞ்சத்தை தொல்லை செய்வது, மூடாமல் கண்ரெண்டை மூடிச் செல்வது, யாரது 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 யாரது? நெருங்காமல் நெருங்கி வந்தது, விலகாமல் விலகி நின்றது, விளையாக கேள்வி தந்தது, தெளிவாக குணமளிப்பது, யாரது 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 யாரது? உனக்குள்ள கொஞ்சமாவது மூளை இருக்கா? மால்ல இடிச்சது நீ, அந்த கோவத்துல கத்துன, அதுக்கு தூக்கிட்டு வர்ற ஏதோ சாக்கு முட்டை தூக்கிட்டு இருந்த மணி. வாயில் என்ன குளக்கட்டையை வச்சிருக்க? ஏதாச்சும் பேசி தொலை. இங்க பாரு, கத்தாத. கத்தாதையா? சிவனேன்னு நின்றுட்டு இருந்தவளை இங்க தூக்கிட்டு வந்து போட்டுட்டு கத்தாதேன்ற மரியாதை என்னை விட்டு நான் போயிருவேன் சொல்லிட்டேன். உன்ன நாங்க ஒன்றும் பண்ண போறது இல்ல. டே கிறுக்கு மூதேவியே, ஒண்ணுமே பண்ணல, அப்புறம் எதுக்குள்ள என்ன தூக்கிட்டு வந்தீங்க? உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்காடா அறிவு கட்ட முண்டம்? இங்க பாரு, வாயை மூடிட்டு இருக்கிற வரைக்கும் உனக்கு நல்லது. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, ஏன் என்ன பண்ணுவோன்னு எங்களுக்கே தெரியாது. சரி அதெல்லாம் விடு, இப்ப எதுக்குடா என்ன தூக்கிட்டு வந்து வச்சிருக்க? சரி, உன்னையும் வச்சு குப்பை கொட்டுறான் பாரு, அவன்லாம் செத்துருவான். யாரா நீ? நீ எதுக்கு என்ன தூக்கிட்டு வந்து வச்சிருக்க? ஆளு மூஞ்சி முகரையும் பாரு, மூஞ்சியை காமிக்கவே உனக்குலாம் தைரியம் இல்ல, நீலாம் கடத்திரியாக்கும். வேணா, வாயை மூடிரு. ஏய் என்ன மிரட்னா பயந்துருவேன் நினைச்சியோ? நான் யாருன்னு நினைச்சிட்டு இருக்க? ஏய், யாரா நீங்களா? அவன் தான் உன்னை வாயை மூடு மூடுன்னு சொல்றான்ல, அப்புறமும் எதுக்கடி கத்திக்கிட்டே கிடக்க? எதுக்கு என்ன கடத்திட்டு வந்து வச்சிருக்கீங்க? யாரு நீங்களா? நாங்க யாருன்னு உனக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா உன் பின்னாடி சுத்திட்டு திரியறானே அவனுக்கு தெரியும், நல்லா தெரியும். ஏண்டா இத சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? என்ன குரல்ல திமிரு தெரியுது? அடச்சி வாய முடு. ஒரு ஆம்பளை கூட மோத துப்பில்ல, ஒரு பொம்பளை கடத்திட்டு வந்து வச்சிருக்க, வெக்கமா இல்ல உனக்கு? ஏய், என்ன ஏய் ஓயினுக்கிட்டு அறிவு கட்ட முண்டம்? சரியான போடுதான். இவன் என்ன இந்த பேச்சு பேசுறா? கடவுளே, வாய வேறணுமான்னு தெரியல. உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்ல என்ன? யாரு? எனக்கு பயம் வரணுமா? டேய் நீங்க தாண்ட பயந்து போய் முகமுடி போட்டுட்டு தெரியுறீங்க. வருவாண்டி, வந்து உன் சங்க இருக்கணும், அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். எவ்வளவு திமிரு இருந்தா என்ன தூக்கிட்டு வந்து உட்கார வச்சு மிரட்டிட்டு இருக்க? இது மட்டும் அவன் காதுக்கு போச்சுன்னு வச்சுக்கோயேன், உனக்கு இன்னைக்கு தாண்டி சங்கு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன தூக்குனா அவன் பயந்துருவானா? என்ன தொட்டதுக்கு நீ அவனே தொட்டிருந்துக்கலாம்டா கிறுக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ வாயை மூடிக்கிட்டு உட்காரு. இங்க பாரு, இப்பயும் சொல்றேன், மரியாதை என்னை விட்டுரு. நானா தான் எங்கேயாவது போனேன்னு சொல்லி உங்க ரெண்டு பேத்தையும் காப்பாத்தி விட்டுறேன். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோயேன், அவனா என்னை தேடி வந்தான்னு வச்சுக்கோ, அவனே உங்க ரெண்டு பேத்துக்கும் இன்னைக்கு தானே கடைசி நாள். இவன் என்ன இம்புடு பில்ட பண்ணிட்டு இருக்கான்? இவளை பார்த்தாலும் எனக்கு பயமா இருக்கு. இனி அவன் வரையா? இன்னைக்கு என்ன உன்னை காத்திருக்காங்களோ போ. அவதே வாய் திமுறா பேசுறான்னு தெரியுது, இந்த நாய் எதுக்கு அவகிட்டே கத்திக்கிட்டு இருக்கா? இங்கிட்டு வந்து செவனே நிக்க வேண்டியதானே? வரட்டும்டி, வரட்டும். ஆனா அவன் இங்க வரமாட்டான். அவன் போக வேண்டிய இடம் வேற ஏதா இருக்கும். நீயும் அங்கதான் இருப்ப. அவன் வந்து எங்க சங்க அறுக்கிறது இருக்கட்டும், அவன் சங்க அறுத்துக்கிட்டு செத்துறாம. டேய் யார பத்தி பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதா? தெரியும்டி, சிபிஐ தானே. தெரிஞ்சுமாடா இப்படி பண்ற? நீ தேவையில்லாம கத்த கத்த எனக்கு ப்ரெஷர் தான் அதிகமாகுது. தயவு செஞ்சு வாயை மூடிட்டு இருந்தா நாங்க ஒன்னும் பண்ண மாட்டோம், பேசாட்டுக்கு விட்டுருவோம், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஓ, ஏதாச்சும் பண்ணிருவியா? பண்ணிதான் பாரு, நீ பண்ணணும்னு நினைச்சாலும் அவன் உன்னை கொன்றுவான்டா. இப்ப கூட என்ன தேடிட்டு தான் இருப்பான், எப்படியும் கண்டுபிடிச்சு இங்க வருவான். வந்த நிமிஷம் கேட்டுக்கோ, வந்த நிமிஷம் அவன் சங்க இருப்பான்டா. இவ ஒருத்தி சங்க இருக்கிறதுலயே குறியா இருக்கா. சே, டேய் நம்ம வேலை முடிஞ்சு வா போலாம். எங்க வேலை முடிஞ்சு. திமுரு பிடிச்சவளே வரோம் என்ன?
ஆனா நீ நினைக்கிற மாதிரி அவன் உன்னை இங்க தேடி வர தேவையில்ல. அவனுக்கு கால் பண்ணி வர சொல்லுவாங்க. எங்க தெரியுமா? ஸ்டேஷனுக்கு வர சொல்லுவாங்கடி. அப்ப அவன் முன்னாடி நீ தப்பானவளை மட்டும் தாண்டி தெரிவ. புரியல. இது என்ன இடம்னு தெரியுமா உனக்கு? என்ன இடம்? எதுவுமே தெரியாம எவ்வளோ பாய், எவ்வளோ திமிருடி உனக்குலாம். என்ன இடம்? என்னடா பண்ணீங்க? ஆமா, எதுக்கு போலீஸ் ஜீப்போட ஹார்ன் சவுண்ட் தானே அது? எதுக்கு இங்க இங்க கேக்குது? வேற எதுக்கு? உன்னையே கூட்டிட்டு போகதா. நான் என்ன பண்ணேன்? நீ ஒண்ணுமே பண்ணல. ஆனா அது அவங்களுக்கு தெரியணும்ல. நீ சொல்லிட்டு இருக்கிய அவனுக்கு நீனா உசுறு உசுறுன்னுட்டு, அவன் வந்து நின்று பார்த்துட்டு அப்படியே ஓடிடாம பார்த்துக்கோ, சரியா? என்னடா பண்ணி வச்சீங்க? அவசியம் சொல்லணுமா உன்கிட்ட? ஆமா சொல்ல. இது எல்லா கெட்ட பழக்கமும் நடக்கிற இடம். அதாவது குடிக்கிறவன் குடிப்பான், ஆடுறவன் ஆடுவான், பாடுறவன் பாடுவான். எவனுக்கு என்னென்ன ஆசையோ அத்தனையும் நிறைவேறும் இந்த இடத்துல. உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன? டேய் நீ போ, நான் சொல்றேன் இவகிட்ட. சொல்லிட்டு சீக்கிரமா வா, நான் வெளியே போறேன். சரி ஓகே. இவன் என்ன சொல்லிட்டு போனா? இது இது அந்த மாதிரி இடமா? போலீஸ் வேற வந்திருக்கான்னு சொல்றாங்களே. ஒருவேளை நம்ம தப்பானவன மாமா முடிவு பண்ணிருமோ? ஆனா நான் எனக்கு தெரிஞ்சு வரலையே. இது எப்படி நான் என் மாமா கிட்ட சொல்லுவேன்? அவனா வந்து பார்த்துருந்தா கூட நம்பியிருப்பானே. போலீஸ்லாம் கூட்டிட்டு போனா அது எவ்வளோ பெரிய அசிங்கம். நான் தப்பே பண்ணலைனாலும் இந்த உலகம் நான் தப்பானவன் தானே சொல்லும். அப்போ என் மாமாவும் நம்பிதானே ஆவான். ஆனால் நான் தப்பு பண்ணலன்னு எப்படி சொல்லி நான் புரிய வைக்க? ஒருவேளை அவன் என்னை வெறுத்துட்டானா? ஏன் கடவுளே, எதுக்கு எனக்கு மட்டும் எவ்வளோ கஷ்டம்? பாவம், அவன் என்னை தேடிட்டு வேற இருப்பான். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் இப்படி ஒரு இடத்துல இருக்கிறது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா செத்துருப்பானே. ஏற்கனவே அவன் பாதி செத்துருப்பான். இந்த விஷயம் தெரிஞ்சா முழுசா செத்துருவானே. இங்க பாரு, நீ அழுகிறதுனால எதுவும் மாற போறது கிடையாது. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நீ தப்பானவ இல்லைன்னா வேற யாருக்கும் ப்ரூவ் பண்ண தேவையில்லை. உன்னை உண்மையா அவர் லவ் பண்ணியிருந்தார் அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன், அவர் உன்னை தப்பா நினைக்க மாட்டாரு. நீ என்ன என்ன சொல்லன்னு தெரில. என்னடா இவனே கடத்திட்டு வந்துட்டு இவனே இப்படி சொல்கிறான்னு பார்க்குறியா? எனக்கு உன்னை கடத்திட்டு வரணும்னு தான் சொன்னாங்க. ஆனால் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஜஸ்ட்டு ஏதாச்சும் வச்சு மிரட்டிட்டு விட்டுருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் இப்படி ஒன்று மாட்டி விடுவாங்கன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா நானும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என் ஒய்ஃபை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ பேசுனதை வச்சே தெரிஞ்சிச்சு அவர் மேலே நீ எவ்வளோ லவ் வச்சுருக்க. அதை விட அதிகமாக அவர் உன் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ நீ எதுவும் ஒரி பண்ணிக்காத. கண்டிப்பாக அவர் உன்னை நம்புவார். இதெல்லாம் நாங்கள் வேணும்னே பண்ணல, ஒருத்தவங்க சொல்லி தான் பண்ணோம். கண்டிப்பாக அவங்களால திரும்பவும் உங்களுக்கு பிரச்சனை வரும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது தான் நல்லது. ஸோ சாரி, என்னால் நடந்த தப்புக்கு. நான் சும்மா மிரட்டிட்டு விட்டுலான்னு தான் நினச்சோம். ஆனால் இவங்க இப்படி ஒரு பிளான் வச்சுருப்பாங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. சாரி. அசால்ட்டாக சொல்கிறீங்க, தெரியாமல் பண்ணிட்டேன்னு. ஏங்க ஒரு பொண்ணை கடத்துறதுன்னா அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு? இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன். ஏன் உங்கள் கூடலாம் அக்கா தங்கச்சின்னு ஒருத்தவங்க இல்லையா? நீங்கள் சொல்கிறீங்களே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன்னு. அந்த பொண்ணை இப்படி ஒரு நிலைமையில உட்கார வச்சுட்டு போனா பார்க்குற உங்கள் மனசு எவ்வளோ கஷ்டப்படும். அப்படி தானேங்க? என்ன உயிருக்கும் மேலே நினச்சிட்டு இருக்க அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்படும் யோசிச்சிங்களா நீங்கள்? உங்களால் மட்டும்தான் நான் இப்படி ஒரு நிலைமையில உட்காந்துருக்கேன். ஏங்க நல்லவன் மாதிரி நடிக்கிறீங்க? தயவு செஞ்சு போயிருங்க. இப்படி ஒரு பொய்ய சொல்லி என்னை மாட்டி விட்டுட்டு போறதுக்கு தயவு செஞ்சு கொண்டுட்டாவது போயிருங்க. என்னால் முடியலைங்க. அட்லீஸ்ட் அவனை செத்துட்டனாவது நினைப்பான்ல.
அப்படி ஒரு நிலைமையில பார்த்துட்டு அவன் சாகிறதுக்கு தயவு செஞ்சு என்ன கொண்டுருங்க. சாரிங்க, நீங்கள் ஃபீல் பண்ணுறது எனக்கு புரியுது. ஆனால் இதுதான் எங்கள் வேலை. எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதை தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். நீங்கள் மன்னிச்சிருங்க ப்ளீஸ். அவர் உங்களை நம்புவாருங்க, விடுங்க, ஃபீல் பண்ணாதீங்க. என்னால் தான் புரியுது எனக்கு. ஆனால் என்னோட சுச்சுவேஷன் அப்படி. யார் எனக்கு வேலை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தாங்க நான் உண்மையாக இருக்க முடியும். இதையும் மீறி நான் உங்ககிட்ட இவ்வளோத்தையும் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கும் மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. அதனால தான் என்னால் இப்படியே விட்டுட்டு போக முடியல. அதனால தான் சொல்கிறேன். சாரிங்க. தயவு செஞ்சு இங்கேருந்து போயிரு. நான் நல்லவன் தான். நான் யாருக்கும் ப்ரூஃப் பண்ணணும்னு எந்த அவசியமும் எனக்கு இல்லை. என்ன பொறுத்தளவுக்கு நான் நல்லவன் தான். ஆனால் இங்கேருந்து போனா, இந்த இடத்துல இருந்து போனா எல்லாரும் என்ன தப்பானவன்னு சொல்லுவாங்க. என் மாமா மட்டும் என்ன தப்பானவன் சொல்லிடக்கூடாது. ஏன்னா நான் செத்துருவேன் மாமா. இன்னைக்கு நான் எவ்வளோ நிம்மதியாக இருந்தேன். ஆனால் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் நானும் அவனும் பார்ப்போன்னு நான் கனவுல கூட நினச்சிருந்துருக்க மாட்டேன். என்னை விட அவன் தான் பாவம், ரொம்ப பாவம். அம்மாடி சத்யா, அப்பாட்டையும் சித்தப்பாட்டையும் கேட்டியம்மா? எங்கேயாச்சும் இருக்காளா? பார்த்தாவளா? என்ன பண்ணிட்டு இருக்காளா? எடி கேட்டுட்டு இருக்காள, சொல்லுடி. பிள்ளை எங்கே போச்சு என்ன போச்சுன்னு பதறிட்டு இருக்கான். என்னன்னு சொல்லுடி. யாருக்கும் இன்னும் கிடைக்கலையம்மா. அவன் எங்கே போனான்னு தெரியல. ஐயோ கடவுளே, இப்போதானே என் பிள்ளை ஆக்சிடெண்ட் ஆகி வீட்டுக்கு வந்துச்சு. அதில் பொழைச்சி வந்ததே பெரிய விஷயம்னு டாக்டர் சொன்னாவ. இப்போ போய் இப்படி ஒரு கஷ்டம் கொடுத்துருக்கியே. சின்ன பிள்ளைய ஏப்பா இப்படி கஷ்டப்படுத்துற? உனக்கு கஷ்டம் கொடுக்கணும்னா எங்களெல்லாம் பார்த்தா தெரியலையா? நான் இருக்கேனே, என் பிள்ளைக்கு வர கஷ்டத்தை எனக்கு கொடுக்கக்கூடாதா? அழாதம்மா, வந்துடுவா. பிள்ளை எங்கே போயிடப்போறா? நம்ம பிள்ளை எங்கே போயிருக்கோம் சொல்லு. இங்கேதான் எங்கேயாச்சும் போயிருக்கோம். இல்லைம்மா, அவன் எங்கே போனாலும் என்கிட்ட சொல்லிடுவா. என்கிட்ட சொல்லிட்டு தம்மா போவா. இப்போ எங்கே போனானே தெரியல. நான் அவளை தேடி இருந்திருக்கணும்மா. இவ்வளோ நேரம் ஆகி நான் தேடாமல் இருந்திருக்கேன் பாரு. எனக்கு எப்படிம்மா தோணாமல் போச்சு அவன் என்கிட்ட இல்லை அப்படின்ட்டு. அவளை நான் தம்மா தேடாமல் விட்டுட்டேன். சத்தியா அழாதம்மா, வந்துருவா. நம்மளை விட்டு எங்கே போவா சொல்லு. நம்ம தானே அவளுக்கு இருக்கோம். எங்கேயாச்சும் போயிருப்பா, வந்துருப்பா. அப்படி சொல்லி தான் நானும் மனசு தேத்தி பார்க்குறேன். என் பிள்ளையை காணலையே. எல்லாம் என் நேரம்தான், என் கஷ்டம்தான் அவளுக்கு வந்து சேருது. இப்படி தான் நிச்சயத்துக்கு ட்ரெஸ் எடுக்க போகும்போதும் அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. இப்போ மேரேஜுக்கு ட்ரெஸ் எடுக்க போகும்போது அவளுக்கு இப்படி ஆகுது. அப்போ என்னோட கஷ்டம்தான் அவளுக்கு போகுது. என்னால் தான் எல்லாமே. பாவம், அவ எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு தெரியல, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. நல்லா இருக்காளன்னு கூட எனக்கு தெரியலையே. அந்த தம்பி மட்டும் சொல்லலைன்னா நம்மளை பிள்ளையே தேடி இருக்க மாட்டோமே. அந்த தம்பிக்கு தோணுனது கூட நமக்கு தோணலையே. ஆமாக்கா, அந்த தம்பி மட்டும் சொல்லலைன்னா நம்ம இன்னமும் அந்த பிள்ளையை தேடி இருக்க மாட்டோமே. நம்ம பாட்டுக்கு உட்கார்ந்து இருந்திருப்போமே. ஏன்னா அவதாம்மா அவருக்கு உயிரே. அவர் உலகமா நினைச்சிட்டு இருக்காருமா அவளை. அவ இல்லைன்னா அவர் இல்லை. அதனாலதான் அவர் இங்க கோவமா கத்துனாரு. பாவம், இந்நேரத்துக்கு எங்க அழுதுட்டு திரிகிறாரோ. பாவம், மனுஷன் உடஞ்சே போயிருப்பான். கடவுளை, என் தங்கச்சிக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது. அவளை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துற ப்ளீஸ். ஏக்கா, அவளுக்கு ஒன்றும் ஆயிருக்காதுல்ல? நல்லா இருப்பாளக்கா? ஒன்றும் ஆயிருக்காதுமா. எல்லாரும் தேடிட்டு இருக்காவல. நீ ஒன்றும் அழுவாத, விடு. நம்ம பிள்ளை நம்மக்கிட்ட வந்துடும். பத்திரமா கூட்டி வந்துடுவாங்க, விடு. சார், உள்ளே வரதுக்கு முன்னாடி கேட்டு வரணும்னு தெரியாது. நீங்கள் பாட்டுக்கு உள்ளே வந்துட்டு இருக்கீங்க. இதென்ன உங்கள் வீடா? இதென்ன சுற்றி பார்க்குற இடமா? மாலை தான் சார் பார்க்கணுங்களா? இங்கெல்லாம் வரக்கூடாது, போங்க வெளியே. சார், ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேளுங்க. சார், வெளியே போங்க சார். சொல்லிட்டே இருக்கேன், சொல்கிறது கேளுங்கன்னுகிட்டு இருக்கீங்க. ஹலோ சார், நாங்கள் யாருன்னு தெரிஞ்சால் நீங்கள் இப்படி கத்த மாட்டீங்க. நீங்கள் யாராக இருந்தால் எனக்கு என்ன சார்? வெளியே போங்க. இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னால் வரக்கூடாது, அவ்வளோதான். இங்கே உட்காந்துக்கிட்டு வாதாடிக்கிட்டு இருக்கீங்க. சொன்னால் போவீங்களா? புரியாமல் கத்திக்கிட்டே இருக்கீங்க. இங்கே பாருங்க சார்,
நாங்கள் கோவப்படலாம் விரும்பலை. ஸோ எங்களுக்கு ஒரே ஒரு ஃபுட்டேஜ் மட்டும் பார்க்க வேண்டியது இருக்குது. பார்த்தா நாங்கள் பாட்டு கிளம்பி போயிடுவோம். அப்படிலாம் காமிச்சிட முடியாது சார். இது என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் பாட்டுக்கு வந்து ஃபுட்டேஜ் பார்க்கணுன்ட்டு இருக்கீங்க. வெளியே போங்க முத. ஹலோ, ஃபுட்டேஜ் பார்த்துட்டு போகிறேன்னு சொல்கிறோம்ல தம்பி, சொல்லிட்டே இருக்கல, உங்களுக்கு காதில் விழலையோ? வெளியே போங்கன்னா வெளியே போங்க, அவ்வளோதான். இல்லாட்டி நாங்கள் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்கும். பண்ணுங்க, நாங்கள் சிபிஐ வர சொல்கிறோம். என்னது? ஆமாம், சிபிஐ சொல்லி தானே நாங்கள் வந்திருக்கோம். சும்மா நீங்கள் பாட்டு கத்திக்கிட்டு இருக்கீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் மேலே தான் கேஸ் போட வேண்டியது இருக்கும். நீங்களே சிபிஐயா? ஆமாம், நாங்கள்லாம் சிபிஐ தான். ஏன்டா போய் சொல்கிற? அந்த ஆள் என்ன கற்றுக்க தெரியாம பார்த்தீங்களே. விடுங்க, ஃபுட்டேஜ் பார்த்ததுக்கப்புறம் நம்ம பாட்டு கிளம்பி போகிறோம். நம்ம என்ன திருட வந்திருக்கோம்? சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். அப்போ இப்படிலாம் சொன்னாதான் பார்க்க முடியும். அதுக்குன்னு சிபிஐன்னு சொல்கிற, விசாரிச்சாருன்னு வச்சுக்கோ, ஏன் நம்ம 2 பேர்த்தையும் உண்மையிலே கொண்டு போய் ஸ்டேஷனில் தள்ளிடுவாங்க. அதெல்லாம் தள்ள மாட்டாங்க. சித்தார்த் இருக்கான்ல, அதுவும் இல்லாமல் அவன் சொல்லி தானே நம்ம வந்தோம். அவன் சிபிஐ தானே, நம்ம வேணால் சிபிஐ இல்லாமல் இருக்கலாம். அவன் சிபிஐ தானே. ஸோ அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, பிடிச்சும் தள்ள மாட்டாங்க. வாங்க. அது எப்படிடா எனக்குன்னு வந்து சேருவீங்களா? அதுங்க தான் தொல்லைன்னு பார்த்தா நீ அதுக்கு மேலே இருக்க. உன் கூட சேர்ந்த பாவத்துக்கு நீ கண்டிப்பாக சொல்கிறேன், இங்கேருந்து போகிறதுக்குள்ளே என்னை ஜெயிலில் தான் தள்ள போகிற. தள்ள மாட்டேங்க, நீங்கள் வேற சும்மா போட்டுக்கிட்டு. இப்போ ஃபுட்டேஜ் தானே பார்க்கணும், அந்தாலே காமிக்கிறேன்றா நீங்களே காட்டி கொடுத்துருவீங்க போல. ஏதோ ஒன்று வா. என்ன சார், நீங்கள் பாட்டுக்கு அங்கேயே பேசிகிட்டு இருக்கீங்க? அதான் அவளை சொல்கிறான்ல, ஃபுட்டேஜ் காமிக்கிறீங்களா? எப்படி உண்மையிலே நீங்கள் சிபிஐ தானா? ஆமாம், உண்மையிலே தான். பொய்யா சொல்ல போகிறான்? இல்லாட்டி இவ்வளோ தைரியமாக நின்றுலாம் பேச முடியுமா? பார்த்துருக்கீங்களா யாராவது இப்படி தைரியமாக நின்று சிபிஐ கிட்ட சொல்லிடுவேன்னு சொன்னதுக்கப்புறமா நிற்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்க. அவ்வளோ தைரியம் அப்போ யாருக்கு வரும்? எங்களுக்கு தானே. ஏதோ சொல்கிறீங்க, ஆனாலும் எனக்கு நம்பிக்கை இல்லை சுத்தமாக. சரி, நீங்கள் சிபிஐயாகவே இருந்தாலும் எதுக்கு பார்க்கணும்? இங்கே ஷாப்பிங் வந்திருந்தோம், ஒரு பொண்ணு மிஸ்ஸிங். ஸோ அவளை பார்க்கணும். ஃபுட்டேஜ் மட்டும் காமிச்சிங்கன்னா நாங்கள் யாருன்னு பார்த்துக்குவோம். பொண்ணு மிஸ்ஸிங்கா? என்ன சார் சொல்கிறீங்க? கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. யோ, நான் சொல்லிட்டு இருக்கேன் சிபிஐன்னு. கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு ஒன்றை தான் தூக்கி உள்ளே போடணும். இரியா, ஃபஸ்ட்டு ஃபோனை போடுறேன். ஐயோ சார், நீங்கள் வேறு தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்தா இருங்க, அந்த பொண்ணுக்கிட்ட போய் நில்லுங்க. ஃபுட்டேஜ் பொண்ணு காமிப்பா, நான் சொல்லிடுறேன். இதை முன்னாடியே செஞ்சுருக்கணும். சும்மா அப்படி கற்று விட்டுக்கிட்டு இருக்கா. சாரி சார், தெரியாமல் எல்லாருக்கும் ஃபுட்டேஜ்லாம் காமிச்சிட முடியாது இல்லையா, அதுக்கு தான் கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன். சரி ஓகே, போங்க. சரிங்க சார். எல்லா ஃப்ளோர்லேயும் எல்லா இடத்துலையும் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுக்கு காமிங்க, சரியா? ஓகே சார். எல்லா ஃபுட்டேஜும் தெளிவாக காமிங்க. இவ்வளோ பெரிய மாலு, ஒரு பொண்ணை தூக்கிட்டு போயிருக்காங்க, அதை பார்க்கல. சிசிடிவி ஃபுட்டேஜில் இவ்வளோத்தையும் போட்டுட்டு உட்காந்துருக்கீங்க இத்தனை பேரும். என்னதான் சொல்லன்னு தெரியல. சார் தப்பாக எடுத்துக்காதீங்க சார். சிசிடிவி ஃபுட்டேஜில் எல்லாம் கவர் ஆகிருக்கும். எடுத்துறேன், ஃபுட்டேஜ் தரேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி ஓகே. சித்தார்த் போனதுக்கப்புறம் தான் ஸ்ப்ரே அடிக்கிறான். அப்போ இவளை வாட்ச் பண்ணிட்டு தான் நின்றுட்டு இருந்திருப்பான் போலயே. அதானடா தூக்கிட்டு போறான். ஆனா இதுல அவன் ஃபேஸே தெரியலையே, ஃபுல்லா கவர் பண்ணியிருக்கானே. என்ன செய்ய? அவன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவோமா? சீக்கிரம் சொல்லுடா. சரி ஓகே. உன்னை வைத்து பூட்டி விட்டு சாவை தொலைத்து விட்டு எங்கடி போனா? எல்லா இடத்துலையும் தேடி தண்டி உன்னை காணுமே. வீட்டில் பார்த்துட்டேன், சுற்றி பார்த்துட்டேன், ரெகுலராக நீ போகிற இடம் ஃபுல்லாக பார்த்துட்டேன். ஷர்மிக்கிட்ட கேட்டேன், இல்லைன்ட்டா. எங்கடி இருக்க? என்கிட்ட சொல்லாமல் எங்கடி போனேன்? இல்லை ஏதாச்சும் பிரச்சனையா? ஒன்றுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. தலையே வெடிக்குதே. மாமா, எதுக்குடா அலற? அழாதடா. அச்சுமா, எங்கடி போன? எவ்வளோ நேரம் ஒன்று தேடிட்டு இருக்கேன்னு தெரியுமா? ஒரு பைத்தியம் மாதிரி தேடிட்டு இருக்கேன்டி. இன்னும் நல்லா தேடு மாமா, அப்பதானே நான் கிடப்பேன். உட்காந்து அழுதுட்டே இருந்தா நான் கிடைச்சிருவேனா? நல்லா தேடு மாமா. என்னடி சொல்ற? இந்த தானே இருக்க, இங்க வந்துடுறி. என்னால முடியலடி. நீ சீக்கிரமா என்ன தேடி கண்டுபிடிடா, உன் கூடவே நான் இருக்கேன். விளையாடாதடி, கிட்ட வாடி. நீ ஃபர்ஸ்ட் என்ன தேடி கண்டுபிடி, அதுக்கப்புறம் நான் உன் கிட்ட வரேன். அச்சுமா, ஏன்டி இப்படி என்ன சாவடிக்கிற? நான் எங்க போய் அவளை தேடுவேன்னு எனக்கு தெரியலையே. இந்த விக்ரம் வேற இன்னும் சிசிடிவி ஃபுட்டேஜ் பத்தி சொல்லல. கொட்டவளே. நீ எங்க இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க, எதுவுமே எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பா நீ நல்லா தான் இருப்ப, என் மனசு சொல்லுதுடி. ஆனால்
உனக்கு ஒரு சின்ன கீறல் விழுந்திருந்தா கூட என்னால் தாங்க முடியாதுடா சும்மா. நீ சேஃபாக தான் இருப்ப, என் மனசு சொல்லுதுடி, சேஃபாக தான் இருப்ப. கண்டிப்பாக உன்னை நான் சீக்கிரமாக கண்டுபிடிப்பேன்டி. கண்டுபிடிச்சி என் பக்கத்துலேயே வச்சுக்குவேன், உன்னை தனியாக விட மாட்டேன்டி. சாரிடி, நீ போகக்கூடாதுன்னு சொல்லி நான் போயிட்டேன். நீ விளையாட்டுக்கே சொல்லியிருந்தாலும் நான் போயிருந்திருக்க கூடாது. ஒரு செகண்ட் யோசிச்சிருந்துருக்கணும்டி. எப்படி எனக்கு தோணாமல் போச்சு உனக்கு பிரச்சனைன்னு. எப்போ தோன்றதுக்கு முன்னாடியே தோணியிருந்தா நான் போயிருந்திருக்க மாட்டேன்னு என்னமோ. நீ இல்லைன்னா என்னால் இருக்க முடியாதுடா சும்மா. நீ தாட்டி என் உலகம், நீ தான் என் உயிர். நீ இல்லைன்னா என்கிட்ட என் உயிரே இல்லடி. புரிஞ்சுக்கோடி, விளையாட்டுத்தனமா இருக்காதடி. என்னை விட்டு செல்லாதே எந்த நண்பே, வேண்டும் உன் காதல் ஒன்றே, உன்னை மட்டும் நேசித்து. ஆனா கண்டிப்பா சொல்றேன்டி, இந்த தடவை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் உன்னை என் பக்கத்துல தான் வச்சுக்குவேன். யார் என்ன சொன்னாலும் சரி, நீ என் பக்கத்துல தான் இருக்கணும்டி. உன்னை விட்டு நானும் எங்கேயும் போக மாட்டேன். என்னால் முடியலடி. எவ்வளோடி தாங்க முடியும்? என்னால் முடியலடா சும்மா. என்னால் எவ்வளோ கஷ்டம் இன்னும் வரப்போகுதுன்னு தெரியலடி. என்னால் உன்னை விட்டுட்டும் இருக்க முடியாதுடி. ஆனால் எனக்கு தெரியும், கண்டிப்பாக என்னால் தான் ஏதோ ஒரு கஷ்டம்னு கண்டிப்பாக எனக்கு தெரியும். ஆனால் பாவண்டி, எதுவுமே தெரியாமல் நீ தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்க. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், எவான்னு மட்டும் தெரியட்டும், நீயா எங்கேயாவது போயிருந்த அப்படின்னா ஓகே, நீயாவது திரும்பி வந்துடுவ. அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், கொன்னே போட்டுருவேன். அவனால் உனக்கு சின்ன கீறல் விழுந்தா கூட கொன்று வேண்டி அவனை. நான் உன்கிட்ட வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கூடாச்சுமா. கண்டிப்பாக உன்கிட்ட வருவண்டி. என் மனசு சொல்லுது, ஏதோ ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லுதுடி. என்னால் அது என்ன கஷ்டம்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனைன்னு மட்டும் எனக்கு புரியுது. அது வரைக்கும், மாமா வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கூடா. கண்டிப்பாக உன்னை தேடி வந்துடுவேன். கண்டுபிடிச்சிருவேண்டி, கண்டுபிடிச்சிருவேண்டி. மாமா வர்ற வரைக்கும் பொறுத்துக்கொடி. உறவை மனது மலக்குதே, உயிரை அறுத்து எடுக்குதே, கண்ணில் காதல் விதைக்குதே, கடைசியில் உசுறு கொள்ளுதே, கடைசியில் உசுறு கொள்ளுதே. ஹலோ, என்னடா கிடைச்சலா? எங்கே இருக்கலாம்? என்ன பண்ணிட்டு இருக்கா? எங்கே போனாலாம்? ஏதாவது தெரிஞ்சா? க்ளூ கிடைச்சிச்சா? ஃபுட்டேஜில் எப்படி காமிக்குது சொல்கிறான்? டே ஒரு நிமிஷம் இருறான், சொல்ல விடு. அதுக்குள்ளே ஏன் பதற? டே நீ சொல்கிறான், என்ன ஏதாச்சும் தெரிஞ்சுச்சா? டே மாப்பிள்ள, அது வந்து டே சொல்கிறா. ஃபுட்டேஜில் யாரோ அவன் மூஞ்சியில் ஸ்ப்ரே அடித்து அவளை மயங்க வச்சு தாண்டா தூக்கிட்டு போயிருக்கான். என்னடா சொல்கிற? அவன் யாருன்னு தெரியுமா? எப்படி இருக்கான்? அந்த ஃபுட்டேஜ் உடனே எனக்கு சென்ட் பண்ணுறான். டே மச்சான், அந்த ஃபுட்டேஜில் ஒரு யூஸும் கிடையாது. ஏன்னா அவன் ஃபேஸை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கான்டா. என்னடா சொல்கிற? எப்படிடா இப்போ என்ன பண்ண? கொடவுளே. ஆனால் மச்சான், காலையிலே இவங்க 2 பேர் கூட சண்டை தானே நடந்திருக்கு. புரியல. டே அக்ஷராவும் சத்யானியும் போயிட்டு இருக்கும்போது ஏதோ சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க. அதுவும் ஃபுட்டேஜில் இருக்குடா. என்ன பேசிக்கிறாங்கன்னு தான் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அவனும் கோவமாக பேசுகிறான், இவங்களும் கோவமாக கத்திட்டு இருக்காங்க. ஆனால் என்ன நடந்துச்சுன்னு தான் தெரியல. சண்டையா? காலையில் சண்டை போட்டாங்க அப்படின்னா அவன் தானா? தெரியுமா? இப்போ இதில் ஃபேஸ் கவர் பண்ணியிருக்கானா? ஆமாடா, ஃபுல்லாக கவர் பண்ணி தான் வச்சுருக்கான். ஃபேஸு தெரியல, சுத்தமாகவே தெரிய மாட்டேங்குது. இங்கே பாரு, நான் அந்த ஃபுட்டேஜ் உடனே நீ எனக்கு சென்ட் பண்ண, நான் மிச்சத்தை பார்த்துக்கிறேன். நீ பக்கத்தில் எல்லாத்துலேயும் தேடிப்பாரு. சரிடா, ஓகே. நானும் செல்வானாவும் தான் இருக்கோம், நாங்கள் பார்த்துக்குறோம். சரி, நீங்கள் 2 பேர் ஒன்றா தேடவேணா, தனித்தனியாக போய் தேடி பாருங்க. ஓகே? சரி, ஓகே. நீ சேஃபாரு. சரிடா, என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும் சொல்கிறல்ல, நீ கொஞ்சம் தேடு அவளை. சரிடா. டே சித்தார்த் அண்ணே, நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை. சாரிண்ணே, ஏதோ கோவத்தில் கத்திட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. நீ ஏன் அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? எல்லா இடத்துலையும் தேடியும் அவன் இன்னும் கிடைக்கலண்ணே. எனக்கு பயமாக இருக்குண்ணே. அவளுக்கு ஒன்றும் ஆகாதில்ல. சரி விடு, போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா?
நான் நான் தேடாதது என்ன அவங்க தேடிட போகிறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குண்ணே. அவளுக்கு ஏதோ பிரச்சனை, அது மட்டும் எனக்கு தெரியுது. ஆனால் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தான் தெரிய மாட்டேங்குது. எதுக்கு இவளை போய் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுண்ணே. தலையெல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம் அப்படியே உயிரே என்கிட்ட இல்லாத மாதிரியே இருக்குண்ணே. அவள் சீக்கிரமாக கிடச்சிருவாடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எதுக்கும் ஒரு தடவை கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். எல்லாரும் தேடிட்டு தானே இருக்கோம், சீக்கிரமாக கிடச்சிருவா. போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னு வச்சுக்கோ, இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா நீ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் உன்னால் எதையுமே பற்றி யோசிக்க முடியாது இல்லையா. எதுக்கும் அங்கே ஒரு தடவை மட்டும் ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ணிடலாம். ஓகே? சரி, ஓகே. ஆனால் நான் என்னையும் சேர்த்து தானே தேடுறேன். என்னையும் தொலைச்சிட்டு மணி இருக்கு எனக்கு. டி ஃபீல் பண்ணாதடா, விட்றா. வா, ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் தானே பண்ணிடலாம். சரியா? சரிண்ணே. இங்கே பாருமா, இங்கே உட்காந்துக்கிட்டு சும்மாலாம் அழுதுகிட்டு இருக்கக்கூடாது. பொண்ணு தானே நீ, உனக்கு அறிவில்லை? எங்கே போகணும் எங்கே போகக்கூடாதுன்னு தெரியாது உனக்கு? நான் ஒன்றும் தெரிஞ்சு போகல மேடம். ஆமாம், மாட்டினதுக்கப்புறம் எல்லாரும் சொல்கிறதானே. என்ன பொண்ணும், பார்க்க நல்ல வீட்டு பிள்ளை மாதிரி இருக்க, ஆனால் பண்ணுறதெல்லாம் இவ்வளோ கேவலமான வேலையாக இருக்குது. எங்கே போய் சொல்ல? இந்த காலத்தில் பிள்ளைகளே கெட்டு போய் தான் கிடக்கு. தப்பாக பேசாதீங்க மேடம். பேசாட்டுக்கு உட்காருமா. என்னத்த சொல்லி என்ன ஆகுது? தப்பாக பேசாதீங்கம்மா. உனக்கு அங்கே இருக்கும்போது தெரியல தப்புன்னு, இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் தப்புன்னு தெரியுதோ? போதும், நிறுத்துங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? ஐயோ சார், நீங்களா? வாங்க சார், சொல்லாமக்குள்ள வந்திருக்கீங்க. எது முக்கியமான விஷயமா? இங்க பாருங்க, என்ன வார்த்தை யாரை பார்த்து சொல்லிட்டு இருக்கீங்க இப்ப? சார் அது அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு என்ன அவளுக்கு? அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் எங்கேருந்து வந்தேன்னு சொல்ல போகிறாங்க. ஆனால் தப்பாக மட்டும் நினச்சிடாத மாமா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க இங்க? உன்னை காணங்கடன் பைத்தியக்கார மாதிரி சுத்திட்டு இருக்கேன்டி. உன்கிட்ட தான் கேட்கலையா? அது நான் இவ எதுக்கு இங்க இருக்கா? விஐபி பார்ட்டி லாட்ஜில் தப்பாக நடக்கிறதான்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அதான் போய் பார்த்தோம். அங்கே எல்லாரும் போயிட்டாவா, இந்த பொண்ணு மட்டும்தான் இருந்துச்சு. சரி, அதான் கூட்டிகிட்டு வருவோமேனு கூட்டிகிட்டு வந்துட்டோம். அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிருச்சு. அக்ஷரா, ஒன்னதான் இவங்க சொல்றதுல உண்மையா? அது மாமா, அவங்க சொல்றதெல்லாம் உண்மை இல்லை மாமா. நீ நம்பாத மாமா. நான் தப்பானவ இல்லை மாமா. அவங்க எல்லாம் பொய் சொல்றாங்க மாமா. வேணும்னா என்னதுல சிக்க வச்சிருக்காங்க மாமா. பாய மூடுடி. அந்த அளவுக்கு கூடையமாடி என்னால யோசிக்க முடியாது. இல்லை மாமா, அவங்க தான் சொன்னாங்க, அடிச்சு சொன்னாங்க. இங்கேருந்து போனா நீ தப்பானவதான் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் அப்படி தானே சொல்லுவாங்க. நானே நல்லவன்னு சொன்னாலும் எல்லாரும் நம்புவாங்களே மாமா. அதான் எனக்கும் தோணுச்சு, நீயும் நம்ப மாட்டேன்னு. என் மேல கூட எனக்கு சந்தேகமா இருக்கும்டி. உன்னை எப்படி நான் சந்தேகப்படுவேன்? நீ எப்படி இப்படி யோசிக்கலாம்? என்கிட்ட நான் வந்ததும் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. என்னை பார்த்ததும் அமைதியாக உட்காந்துட்டல்ல. அப்போ என்ன நம்பலையாடி நீ? எனக்கு கஷ்டமா இருக்கு மாமா. எல்லாரும் என்ன தப்பா பேசுவாங்களா? நான் தப்பானவளா மாமா? யாரு சொன்னா? எவன் சொல்லுவான் முத? இப்போ கூட இவங்க, இந்த மேடம் இப்படி தானே சொன்னாங்க. அங்கே தப்பு பண்ணும் போது தெரியல, இப்போ எதுக்கு அழுது நாடகம் போடுறேன்னு கேட்குறாங்க மாமா. என் முன்னாடி சொல்லணும்னாலும் நான் போனதுக்கப்புறம் சொல்லுவாங்கல்ல. நான் சொல்லணும்டி. யார் என்ன சொன்னா உனக்கு என்ன? அவங்க சொல்லானுங்க, நீ இங்கேருந்து போன அப்படின்னா தப்பே பண்ணலைனாலும் நீ தப்பானவதான் அப்படின்னு சொன்னானுங்க. எனக்கு அது இன்னும் என் காதில் ஓடிட்டே இருக்கு மாமா. சும்மாவே உங்கள் அம்மாவுக்கு என்ன பிடிக்கல, ஆனால் இப்படிலாம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான், எனக்கு கேவலமாக நடப்பாங்கல்ல. நீ மட்டும் நம்பு மாமா, நான் எதுவுமே பண்ணல தெரியுமா? தப்பா பண்ணலை, நான் தப்பானவளும் இல்லை. நம்புறியா? அவனுங்க யாருன்னு உனக்கு தெரியுமா? இல்லை, எனக்கு தெரியாது. ஃபேஸ் ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தானுங்க. சொல்லு மாமா, நம்புறியா? நம்புறேன்டி. உன்னை நம்பாம யாரை நம்ப போறேன்? அடி நீதானே சந்தோஷம்
பூவெல்லாம் உன் வாசம், நீ பேசும் பேச்செல்லாம் நான் கேட்கும் சங்கீதம், உன் புன்னகை நான் சேமிக்கின்ற செல்வம்.